ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸின் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லவிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் ட்ரஸ்டர்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். பாலவெற்றிவேல், எதனால் இந்த பயணம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? என்ன டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னா என்ன பிரச்சனை நடந்தது? திலகவதி, மனிதர்களை விண்ணிற்கு அனுப்புவது, குறிப்பாக விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று ஆய்வு செய்வதற்காக அனுப்பும் வகையில் இரண்டாவது நாசாவினுடைய தனியார் ஒரு ராக்கெட் லான்ச் தான் இந்த அட்லஸ் வி என கூறப்படுவது. கடந்த 4 வருடமாகவே இது குறித்தான ஆய்வுகள், பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் இன்று காலை இந்திய நேரப்படி 8:04 மணிக்கு புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் ஏவுவதற்காக தயார் நிலையில் இருந்தது. குறிப்பாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரோடு பயணிக்கக்கூடிய வில்மோர் இருவரும் சேர்ந்து அந்த க்ரூவில் உட்கார்ந்து இருந்திருக்க வேண்டிய நேரத்துல கடைசி ஒரு 20 நிமிடத்துல கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு, குறிப்பாக ஆக்சிஜன் குழாய் மற்றும் அதில் உள்ள த்ரஸ்டர்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளதன் காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் செல்லவிருந்த இந்த விண்வெளி பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சுனிதா வில்லியம்ஸ் இந்த விண்வெளி பயணம் ரத்து செய்யப்படாமல் இருந்திருந்தால் 8:30 மணி அளவிலேயே அவர் விண்வெளியை அடைந்து அவருடைய குறிப்பிட்ட எல்லையான அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் டாக்கிங் செய்யக்கூடிய அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இன்று மாலைக்குள் அவர் உள்ளே சென்றிருப்பார். இந்நிலையில் கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திலகவதி, ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றால் எப்போது மீண்டும் அவர்கள் பயணத்தை தொடங்குவார்கள் போன்ற அறிவிப்பு இருக்கா? மனிதர்களை பத்திரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அனுப்புவது என்பது மிகவும் சவால் நிறைந்த பணியாக பார்க்கப்படுகிறது. அவர்களை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட அது சர்வதேச அளவில் விண்வெளித்துறை மற்றும் அறிவியல் துறையின் மீதான நம்பகத்தன்மையில் கேள்விக்குறியை ஏற்படுத்தும் என்பதால் இந்த தனியாருக்கு ஒப்படைக்கும் பணிகள், குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸினுடைய டிராகன் குறிப்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு க்ரூ மூலமாக விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வீரர்களை அனுப்பி வந்தது. இதன் தொடர்ச்சியாக போயிங் நிறுவனத்தினுடைய இந்த குறிப்பிட்ட அட்லஸ் வி எனப்படுகின்ற இந்த ராக்கெட் தொடர்ச்சியாக ஆய்வில் இருக்கிறது. இது எப்போது முழு பரிசோதனை செய்யப்பட்டு வெற்றி பெறுமோ, என்ன தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு அவை நீக்கம் செய்யப்பட்டு அதனுடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யும் பட்சத்தில் சுனிதா வில்லியம்ஸ் கண்டிப்பாக மீண்டும் பயணிப்பார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இதுவரை 322 நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்தவர். அதிகபட்சமாக மனித குலத்திலேயே 50 மணி நேரம் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளியில் பறந்தவர் என்கின்ற பெருமையை பெற்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் செல்லவிருந்த அந்த 3வது பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.